போக்சோ வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற தண்டனை கைதி தப்பியோடிய நிலையில் குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? போக்சோ வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற தண்டனை கைதி பேருந்தில் இருந்து குதித்து தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. படுக்கை வசதி கொண்ட பேருந்தில போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு புழல் அழைத்து வந்த போது போலீசாருக்கு தெரியாமல் பேருந்திலிருந்து குதித்து தப்பி ஓடி இருக்கிறார். குறிப்பா பாண்டிச்சேரியை சேர்ந்த அமீது அப்துல் காதர், வயது 23. இவர் செங்கல்பட்டு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இடத்துல போக்சோ வழக்கில் கைதாகி இந்த வழக்கில் செங்கல்பட்டு அமர்வு சிறப்பு நீதிமன்றம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமீதுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியது. இதனால புழல் சிறையில் அமீது அடைக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பதிவு செய்துள்ள போக்சோ வழக்கு ஒன்றில் பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக புழல் சிறையிலிருந்து ஹமீதை பேருந்து மூலமாக போலீசார் அழைத்து நேற்று மதியம் பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். ஆஜர்படுத்திய பின்னர் குற்றவாளி ஹமீதை புழல் சிறையில் அடைப்பதற்காக படுக்கை வசதி கொண்ட பேருந்தில் அவரை அழைத்து வரும்போது திருவான்மியூர் அருகே போலீசாருக்கு தெரியாமல் நள்ளிரவு நேரத்தில் பேருந்திலிருந்து குதித்து தப்பி ஓடிக்கிறார். இதனை கண்ட ஆயுதப்படை போலீசார் அங்குள்ள பகுதியில் தேடிய போது அமீது காணாமல் போனதால திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் திருவான்மியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய போக்சோ குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகிறார்கள். மேலும் காவலர்கள் மீதும் துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.